சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயாவோட வீட்டில் இருக்கிற மனோஜுக்கும் ரோகிணிக்கும் உதவி செய்யணும்னு ரதியோட வீட்டுக்கு பேச போன முத்து வசமாக மாட்டிக்கிறாரு. இங்கே எந்த பிரச்சனையும் செய்யாமல் முத்து அவங்களுக்கு பேசி புரிய வச்சுட்டு வர, இங்கே ரோகிணி உதவி கேட்டு அங்கே சிட்டியை தேடி போனதால் சிட்டியோட ஆளுங்க அந்த ரதி வீட்டில் உள்ள எல்லாரையும் வெளுத்து வாங்கிடுறாங்க. ஆனால் நாங்கள் முத்துவோட ஆளுங்க, முத்து சொல்லி தான் இப்படி செஞ்சோன்னு அங்கே மாற்றி பேசிடுறாங்க. அதனால் முத்துவை தேடி வீட்டுக்கு போலீஸ் வர, இங்கே முத்து தான் தப்பு செஞ்சுருக்காருன்னு நினச்சி போலீஸ் அங்கே கூட்டிகிட்டு போகும்போது தான் முத்துவால் உண்மை என்னென்னு தெரிய வருது. ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க. ரோகிணியை விஜயா வெளுத்து வாங்குறாங்க. நீ என்னதான் தப்பு செய்யலை, இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற ஆசையில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னேன். தேவையில்லாமல் யாரோ கொடுத்தாங்கன்னு ஒரு செயினை வாங்கிட்டு வந்து என்னை அவமானப்படுத்தினேன். என் வீட்டுக்காரரோட 27 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தராமல் மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன். நீ சொன்னது எல்லாமே போய் தான். நீ செஞ்சது எல்லாமே தேவையில்லாத வேலை. இப்போ பாரு, அந்த சிட்டி கூட சேர்ந்து நீ செஞ்ச பிரச்சனையில் முத்து மாட்டிக்கிட்டான். ஆனாலும் உன்னை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஏண்டி இப்படி செஞ்ச அப்படின்னு முத்து கூட சேர்ந்து ரோகிணியவும் விஜயா போலீஸில் மாட்டி விட்டுடுறாங்க. இங்கே சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு ஏன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. முத்து மாட்டியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் முத்து என்ன மாட்டி விட்டுட்டாரே, உண்மை என்னன்னு முத்து கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணியை பற்றி இங்கே எல்லார்கிட்டையும் சொல்லி விஜயா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி இந்த ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே கூடாது அப்படின்னு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரோகிணி மேலே அவ்வளோ கோபம் வருது. வீட்டுக்கே தெரியாமல் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போனதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. வேற வழி இல்லாமல் இந்த சிட்டியால் இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு எல்லார்கிட்டேயும் ரோகிணி மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும், ரோகிணி நீங்கள் செய்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை, நீங்கள் ஏன் திருந்தவே மாட்டிக்கிறீங்க? அதனால தான் வீடு தேடி போலீஸ் முத்துவை கூட்டிகிட்டு போனாலும் முத்து உண்மையை தான் பேசுவார், நேர்மையாக தான் இருப்பார். அதான் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய். இந்த குடும்பத்தை எவ்வளோ ஏமாத்துனீங்க, அதான் நீங்கள் நம்பின அந்த சிட்டியாலேயே இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க ரோகிணியை. ரோகிணிக்கு பதில் பேச முடியல. மனோஜ், நீயாவது உதவி செய் மனோஜ், உனக்காக தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். எனக்காக பேச யாரும் இல்லைன்னு சிட்டிக்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் அந்த சிட்டி இப்படி ஆளுங்களை அனுப்பி என்ன பிரச்சனையில் மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ், என்னை மன்னிச்சிரு. இனி குடும்பத்துக்கு தெரியாமல், உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மனோஜ், நீயாவது என்னை காப்பாற்று, எனக்காக நீயாவது சப்போர்ட் பண்ணி பேசேன் அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணியை பார்த்து போலீஸ் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணியாலையும் மனோஜாலையும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரதால் அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கார். ஒரு பக்கம் இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே கிறிஷ் வந்ததுலேருந்து வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு விஜயா வேற என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியல. அங்கே ரோகிணியை வேற போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறதுனால எப்படியாவது ரோகிணியை பற்றி பேசி, மருமகளாச்சே நம்ம விட்டு கொடுக்கவும் முடியாதே, ரோகிணிக்குன்னு யாரும் இல்லைன்னு தானே ரோகிணி வேற வழி இல்லாமல் அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போனதா ரோகிணி சொன்னாங்க. அதனால் நாம தான் ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் போலீஸ்கிட்ட பேசி அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாங்க. ரவி, ஸ்ருதி, மீனா, முத்துன்னு எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் பெரிய புத்திசாலி தான், அதனால உங்களை மாட்டி விடணும்னு ரோகிணியும் அந்த சிட்டியும் நினச்சப்ப நீங்கள் உண்மையை சொல்லி ரோகிணியை மாட்டி விட்டுட்டீங்க. ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிறது தான் நல்லது. மனோஜ் ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் இப்படி தான் இந்த குடும்பத்தை அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க போலையே அப்படின்னு அங்கே போலீஸ் ரோகிணியை கூட்டிகிட்டு போனதால் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், நான் இதை இப்படியே அமைதியாக விட்டுற மாட்டேங்க, உங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் கண்டிப்பாக அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்பேன், வெளுத்து வாங்குவேன். என் விஷயத்தில் எப்பயுமே தலையிடாதீங்க மீனான்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எப்படிங்க உங்களை மாட்டி விட அவங்களுக்கு மனசு வந்தது? நாம் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே நினச்சோம். உங்கள் அண்ணன் சொல்லி தானே அந்த ரதியோட வீட்டில் நீங்கள் பேச போனீங்க. ஆனால் அந்த சிட்டியோட உதவியெல்லாம் கேட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டாங்க. அதனால் போலீஸ் உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை தானே தப்பாக நினச்சாங்க. நல்ல வேலை நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சி ரோகிணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு உண்மையை நிரூபிச்சிங்க. இல்லைனா உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் சீதாவோட வீட்டுக்காரர் அருணுக்கும் தெரிஞ்சிருந்தா யாராவது நம்மளை மதிப்பாங்களா? ஏற்கனவே நம்ம தலை குனிஞ்சு நிற்கணும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இதில் அந்த அருணும் ஒரு ஆள் தானே. அப்படி இருக்கும்போது நல்ல வேலைங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஆனால் தப்பு செஞ்ச ரோகிணி திரும்பி வந்தால் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. விஜயாவும் திருந்துற மாதிரியே தெரியல. வீட்டுக்கு வந்த மருமகளும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறதுனால
என் அம்மாவை பார்க்க போகணும், இல்லை என் அம்மா இங்கே வரணும் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்க, அங்கே முத்துவோட பாட்டியும் ரொம்ப நாள் ஆகுது, யாரும் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு ஊரில் இருக்க பாட்டி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே விஜயா, என்னது, என் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணவே மாட்டாங்க, என்கிட்ட ஃபோனில் பேசவும் மாட்டாங்க, எனக்கு எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் அந்த முத்து மீனா இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிதானே அப்படின்னு முத்துவோட பாட்டி ஃபோன் பண்ணும்போது விஜயா ஃபோன் எடுக்காமல் கோவத்தில் இருக்க, மறுபடியும் பாட்டி கோவத்தில் விஜயாவுக்கு ஃபோன் பண்ண, உடனே வேற வழி இல்லாமல், அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச, அமைதியார் விஜயா, எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது, ஒரு மாமியார்ன்ற மதிப்பு மரியாதை இல்லை, அது என்ன அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணால் அண்ணாமலையும் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறான், மறுபடியும் உன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்க, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்ல, ஓ மருமக ரோகிணி என்ன செய்கிறா, மனோஜ் எப்படி இருக்கான்னு ஒவ்வொருத்தரையும் பாட்டி விசாரிக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அதான் சொன்னேன்லத்த, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு, வேற ஒன்றும் இல்லைத்த. ஆமாம், நீங்கள் என்ன திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, இந்த வீட்டில் இருக்க முத்து மீனா உங்கள் பையன் அண்ணாமலைன்னு இவங்களுக்கு தானத்தை ஃபோன் பண்ணுவீங்க, என்னை கண்டுக்க கூட மாட்டிங்களே, அதனால தான் நானும் கொஞ்சம் ஃபோன் எடுக்காமையே இருந்தேன்னு சொல்ல, ஏன் நீ என் மருமக தானே, எனக்கு உரிமை இல்லையா உனக்கு ஃபோன் பண்ண, நாளைக்கு நான் வரேன் அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஏன்னா நீ என்னவோ வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிற, ஒன்றை நம்ப நான் தயாராக இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான உண்மையை எல்லார்கிட்டேயும் கேட்க வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் நான் சீக்கிரமாகவே கிளம்பி வரேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், வாங்கத்த, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம், நீங்கள் வந்தால் எங்களுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஃபோனை வச்ச உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் மாமியார் வந்தால் உடனே மீனா முத்துவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அது மட்டுமா இந்த ரோகிணி வேற வீட்டில் இல்லையே, அங்கே வெளுத்து வாங்கி செஞ்ச தப்புக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, ரோகிணியை பற்றி கேட்டால் நீ தானே இப்படிப்பட்ட மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு என்ன வேற திட்டுவாங்களே, அவமானப்படுத்துவாங்களே, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைப்பாங்களே, இதெல்லாம் எனக்கு தேவையா, என் மாமியார் வராமல் இருந்தால் தான் எனக்கு நல்லது, பேசாமல் என் வீட்டுக்காரர்கிட்ட அவங்க அம்மா வர வேண்டான்னு சொல்லுவோமா அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்ல, என்ன அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க, உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, எனக்கு தாங்க பிரச்சனை, நாளைக்கே இங்கே கிளம்பி வராங்களாம், வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா சும்மா இருப்பாங்களா, என்னையும் திட்டுவாங்கங்க, அதுவும் அந்த ரோகிணியால் எல்லாரும் அவமானப்பட்டு வேற நிற்கிறோம், இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சி வீட்டில் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு உங்கள் அம்மா விசாரித்தப்போ சொல்லிட்டேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வர வேண்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், எங்கள் அம்மா என்னை பார்க்க வரதில் உனக்கு என்ன பிரச்சனை, இந்த வீட்டில் எனக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, நீ சரியான நல்ல மாமியாராக இருந்திருந்தா அந்த ரோகிணியும் நல்ல மருமகளாக இருந்திருப்பா, ஆனால் அவள் இப்படி செய்கிறதுக்கு காரணம் நீ தான், பணம் வேணும் அப்படின்னு அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு அவமானப்படுத்தினேன், அவள் என்னடானா உதவி கேட்டு அந்த சிட்டிக்கிட்ட போக முத்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், இப்போ உண்மை தெரிஞ்ச உடனே விஜயா வீட்டில், இந்த ரோகிணி வீட்டில் இல்லை, அதுதானே, அம்மா வரட்டும் எல்லாமே பேசிக்கலாம், அதுக்குன்னு நீ சொல்கிறேன்னா என் அம்மாவை வர வேண்டான்னு என்னால் சொல்ல முடியாது, எங்கள் அம்மாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, வேறு வேலை இருந்தால் போய் பாரு விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை. வீட்டில் எல்லாருக்குமே பாட்டி வராங்கன்னு தெரிய வருது, அதனால் மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் மனோஜால் வெளியில் யார் முகத்துலையும் முழிக்கவும் முடியல, இந்த ரோகிணி இப்படி செஞ்சிட்டாலே, என்னை அவமானப்படுத்திட்டாலே, அவள் என்ன செய்கிறான்னு கூட என்கிட்ட சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காளே, எங்கள் அம்மா வரட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யோசனை பண்ணிகிட்ருக்க, பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வர, முத்து மீனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே ரவியும் ஸ்ருதியும், பாட்டி எப்போ வந்தீங்கன்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, மனோஜ் நீ ஏன் அங்கே அமைதியாக நிற்கிற, உன் பொண்டாட்டி ரோகிணி எங்க வர சொல்லு, நான் இவ்வளோ நேரம் ஆகுது, நீ மட்டும் தனியாக நிற்கிறியன்னு கேட்க, இல்லை பாட்டி ரோகிணி வீட்டில் இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் வெளியில் வேலைக்கு போயிருக்காளா, எப்போ வருவா அப்படின்னு கேட்க, இல்லை பாட்டி போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, என்ன அண்ணாமலை போலீஸ் ரோகிணியை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை அம்மா, பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துருச்சுமா, எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தான், டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு பார்வதியோட வீட்டில் அங்கே பசங்களை வர வச்சு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தால, அங்கே வந்த ரதி தீபன் 2 பேரும் பெரிய ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டாங்க, இப்போ என்னவோ அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் முத்துவால தான் நடக்குது, ஆனாலும் அவங்க 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், இவங்க டான்ஸ் கிளாஸ் நடத்தின இடத்துல தான் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே பார்வதி வீட்டில் பெருசாக பேசிட்டு போயிட்டாங்க.
இங்கே முத்து பேச போன இடத்துல அவங்க முத்துக்கிட்ட வந்து முத்து பேசுனதை புரிஞ்சுக்காம பிரச்சனை செய்ய முத்துவும் அவங்கள வெளுத்து வாங்கிட்டான். ஆனால் இது தெரியாமல் ரோகிணி யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த சிட்டின்னு நிறைய பணத்தை வட்டிக்கு கொடுக்குற ஒரு ஆளுக்கிட்ட பேசி உதவி கேட்டு அவங்க ஆளுங்க என்னடானா முத்து மேலே தப்பு இருக்குது, நாங்கள் எல்லாரும் முத்து அனுப்பின ஆளுன்னு அந்த சிட்டி பொய் சொல்ல போயிட்டு அவங்களும் பொய் சொல்லி பிரச்சனை இன்னும் பெருசாயிருச்சு. முத்துவால தான் பிரச்சனை வந்திருக்கு, முத்துவோட ஆளுங்க தான் வந்து எங்களை வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முத்துவை கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது ரோகிணியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குன்னு. அதான் ரோகிணி மேலே நிறைய தப்பு இருக்குது, குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறான்னு சொல்லி அவளை விஜயா போலீஸில் மாட்டி விட்டுட்டா. வேற வழி இல்லாமல் ரோகிணி இப்போ நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நடந்திருக்கா? ஏன் விஜயா ஃபோன் பண்ணி கேட்டப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன், மனோஜ் ரோகிணியை பற்றி கேட்டப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்க. இதுதான் அந்த ரோகிணியும் மனோஜும் நல்லா இருக்கிற லட்சணமா என்ன? வீட்டில் நடக்கிறத மாமியார்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு நீ என்னை ஏமாத்தணும்னு நினச்சல்ல, அதே மாதிரி தான் ரோகிணி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. இன்னும் அந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? முத்து, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? தப்பு செஞ்ச ரோகிணி நல்லா அனுபவிக்கட்டும். அது மட்டும் இல்லை, ஏன் விஜயா உனக்கு இப்போல்லாம் டான்ஸ் கிளாஸ் தேவையா? இல்லை நீ டான்ஸ் சொல்லி கொடுத்து யாராவது பெரிய பேர் வாங்கியிருக்காங்களா? இல்லைல்ல, வீட்டில் இருந்து வீட்டு வேலையை செய்ய வேண்டியதானே. ஓ மருமக மீனாவை புரிஞ்சுக்காம வீட்டு வேலையை செய்ய வைக்கிறல்ல, நீயும் அதே மாதிரி கொஞ்சம் வீட்டு வேலையை செஞ்சாதான் என்னவா? நீ ஒரு நல்ல மாமியாரும் இல்லை, சொல்லப்போனால் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல மனைவியும் இல்லை. என் பேச்சையும் கேட்காம என் பையன் அண்ணாமலை பேச்சையும் கேட்காம இந்த வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தான். ஆமாம், அந்த ரோகிணி கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னியே, நீ என்ன ரோகிணி கிட்ட பணம் கொடுத்து வச்சிருந்தியா? ரோகிணிக்கு தான் அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லையே, அவள் பெரிய அந்த பார்லரோட ஓனரும் கிடையாது. நீ எப்போ பார்த்தாலும் ரோகிணி கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ரோகிணியால் பணம் கொடுக்க முடியும்? நீ இப்படி செய்கிறதுனால தான் அவளும் ஒரு தப்பான முடிவெடுக்கிறா. அதனால் இப்போ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா. இப்படி பிரச்சனை ரோகிணி செஞ்சிட்டான்னு ரோகிணி மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறத விட ஓ மேலேயும் தப்பு இருக்குது. வீட்டுக்கு வந்த மருமகளை தன்னுடைய மகளாக பார்க்கலனாலும் அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும். பணம் இல்லைன்னா யாரையும் மதிக்க மாட்டியா? அப்படி என்ன பெருசாக உங்கள் அப்பா உனக்கு செஞ்சிட்டாருன்னு நீ எல்லாம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? இல்லை இவ்வளோ பணம் நீ கொண்டு வரணும்னு என்னைக்காவது நான் உங்ககிட்ட பணத்தை பற்றியோ இல்லை சொத்தை பற்றியோ பேசியிருக்கேனா? உன் குடும்பத்துக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நான் கொடுத்தல விஜயா. அதே மாதிரி உன் மருமக 3 பேரையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணுமா வேண்டாமா? இப்போ மனோஜ் தனியாக நின்று கண்கலங்கி நிற்கிறானா, அதுக்கு காரணமே நீ தான். மனோஜுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் அங்கே ஊரில் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வேண்டாம், பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ நீயே ரோகிணியை எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டி விட்டு அவமானப்படுத்திட்டு இருக்க. நான் சொல்கிறத கேளு, நீ திருந்தலை அப்புறம் நீ என் மருமகளாக இருக்கவும் முடியாது. இங்கே அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, மீனா முத்து ரவின்னு எல்லாருக்கும் என் சொத்தை கொடுத்துட்டு உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு எதையும் தராமல் நான் அப்படியே விட்டுருவேன். நீ செய்கிறதெல்லாம் பார்க்க அப்படி தான் நடக்கும் போலன்னு சொல்ல. அத்தை, என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? நான் உங்கள் பையனுக்கு நல்ல மனைவியாக அவருக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? அவர் என்ன எனக்கு பெருசாக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரா? இருந்தாலும் இத்தனை நாள் அவரை நல்லா தானே பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல. உடனே இங்கே பாட்டியும் விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்கி, இன்னும் நீ திருந்தவே இல்லை, நகை வாங்கி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இதுதான் உனக்கு முக்கியம். நீ என்னைக்கு திருந்துறியோ அன்னைக்கு அண்ணாமலை உன் கூட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கட்டும். அது வரைக்கும் என் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன், போதுமானு சொல்ல. அத்தை, என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேண்டாம் அத்தை, நான் இனி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறேன். இப்போ நான் என்னத்தை செய்யணும்னு சொல்லும்போது, வீட்டில் எல்லாரும் இருக்கோம்ல, போய் நீ ஏன் சாப்பாடெல்லாம் செய், நான் வந்திருக்கேன்ல, நான் கிளம்பி போகிற வரைக்கும் அந்த பொறுப்பையாவது எடுத்துக்க, கொஞ்சமாவது வீட்டு வேலையை பார்க்க கற்றுக்க. மீனா, ஆமாம், உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வருதுன்னு முத்து சொன்னானேம்மா, இப்போ உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கா? உன்னையாவது விஜயா நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிறாளான்னு சொல்ல. எங்கம்மா, 3 மருமகளையும் விஜயா பார்த்துக்கிறதெல்லாம் அவள் கவனிக்கிறதும் கிடையாது, நல்ல ஒரு மாமியாரே இல்லைம்மா, நானே சொல்கிறேன்னு சொல்லும்போது இங்கே உடனே விஜயாவை கிச்சனுக்கு அனுப்பி வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. முத்து மீனா கிட்ட உட்காந்து பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அண்ணாமலையை கூப்பிட்டு, இப்போவே பேசி நம்ம வீட்டு மருமகளை ரோகிணியை நீங்கள்லாம் கூட்டிகிட்டு வரணும், அவள் செஞ்சது தப்பு, ஆனாலும் போலீஸ் மூலமாக நம்ம குடும்பம் அவமானப்பட்டது என்னவோ ரோகிணியால் உண்மைதான், ஆனாலும் ரோகிணி இன்னும் அங்கே இருக்கக்கூடாது, எப்படியாவது பேசி ரோகிணியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. வேறு வழி இல்லாமல் முத்துவும் அண்ணாமலையும் போய் பேசி ரோகிணியை மறுபடியும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் விஜயாவுக்கு ரோகிணியை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. ரோகிணி பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, பிரச்சனையை பேசி அப்படியே நல்லபடியாக முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த சிட்டி இப்படி முத்துவை மாட்டி விடுவார், முத்து என்ன மாட்டி விடுவார்னு நான் எதிர்பார்க்கல பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல.
இனியாவது நல்ல மருமகளா இரு. எது செஞ்சாலும் அதை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யணும். உன் விருப்பத்துக்கு நீ என்னென்னவோ செய்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு. புரியுதா? போய் உன் வேலையை பாரு அப்படின்னு ரோகிணியை திட்டி அனுப்புகிறாங்க பாட்டி. இங்கே கிறிஷ் வீட்டில் இருக்கிறதுனால மீனாவும் முத்துவும், பாட்டி இங்கே கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நாங்கள் அவங்கள பார்க்க போகிறோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்க, ஆமாம் அவங்களும் எங்கள் ஊர் தானே, நானும் கிறிஷோட பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நாளைக்கோ நாளைக்கே அவங்கள வந்து டாக்டர் வீட்டுக்கு போக சொன்னாலும் சொல்லிடுவாங்க, அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் இருக்க கிறிஷோட பாட்டியை போய் பார்த்துட்டு வரலான்னு மீனா முத்து மட்டும் இல்லாமல் முத்துவோட பாட்டியும் நினைக்கிறாங்க. இது தெரியாத ரோகிணி, இங்கே போலீஸ் வேறு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நானும் அம்மாவை போய் பார்க்கல, அம்மா எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இங்கே வந்து கிறிஷோட பாட்டி நல்லா குணமாயிட்டாங்க, அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்ல, உடனே ரோகிணி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா, எனக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, எப்படியோ நீங்கள் குணமாயிட்டீங்க, அதுவே போதும்னு ரோகிணி அழுகிறாங்க. என்ன நடந்தது ரோகிணின்னு கேட்க, வீட்டில் நடந்த பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாட்டியால் தான் மறுபடியும் நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன், இல்லைனா போலீஸ் என்னை வெளுத்து வாங்கியிருப்பாங்க. நான் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கேல அந்த சிட்டி, இப்படி முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சி என்ன மாட்டி விட்டுட்டான். நான் எப்படியோ வெளியில் வந்ததே பாட்டியாலையும் முத்துவாலையும் தாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. விஜயாத்தை இன்னும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நான் 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி தரலை, பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டேன்னு என் மேலே கோவமாக இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலமா, என்ன செய்யணும் தெரியல, மனோஜும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருமா அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்ருக்காங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும், பேசாமல் நீ உண்மையை சொல்லிடுறேன் ரோகிணி, இல்லைனா நம்ம வீட்டுக்காவது வந்து என்னையும் கிறிஷையும் பார்த்துக்கோ, இப்படி எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அந்த வீட்டில் இருக்கிற நிலைமையை நினச்சி அழுதுட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், யார்கிட்டையும் பொய் சொல்லாத, உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க இப்படி பொய் சொல்லி ஏமாத்தாதான்னு. இப்போ பாரு, உன் மாமியார் உன்னை வெளுத்து வாங்குறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே முத்து சவாரி வந்ததால் ஹாஸ்பிட்டலில் பாட்டியவும் மீனாவையும் விட்டுட்டு அவர் கிளம்புறாரு. அங்கே பாட்டியும் மீனாவும் இங்கே வந்து கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் அங்கே ரோகிணியோட அம்மா நின்று பேசி அழுதுட்ருக்காங்க. இது தெரியாமல் இங்கே முத்துவோட பாட்டியும் மீனாவும் அங்கே போய் பார்த்து பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன இந்த ரோகிணி அம்மானு வேற பேசிகிட்டு இருக்காங்க, வீட்டில் நடந்த எல்லாத்தையும் கிறிஷோட பாட்டிக்கிட்ட எதுக்கு இந்த ரோகிணி சொல்லணும் அப்படின்னு இங்கே வந்து மீனா பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது, உடனே இங்கே வந்து கிறிஷும், ஆமாம் பாட்டி, அம்மா ரொம்ப பாவம், அவங்க என்ன செஞ்சாலும் அந்த விஜயா பாட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா, எனக்கே அம்மா அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் அம்மா அங்கே அழுதுகிட்டே இருக்காங்க, நம்ம வீட்டுக்கே அம்மாவை கூட்டிகிட்டு போயிடலாம் பாட்டி அப்படின்னு கிறிஷும் வந்து நடந்ததெல்லாம் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இதை பாட்டியும் மீனாவும் பார்த்ததுக்கப்புறமா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு இவங்க தான் அம்மா, கிறிஷோட பாட்டி வேற யாரும் இல்லை, ரோகிணியோட அம்மா தான். இங்கே கிறிஷும் ரோகிணியோட பையன்தான். இந்த உண்மையை இவங்க எல்லாரும் மறைச்சிருக்காங்க. அதனால தான் இங்கே வீட்டில் இருக்கிற கிறிஷ் எப்போ பார்த்தாலும் ரோகிணி கூட இருக்கணும், ரோகிணி கிட்ட பேசணும், ரோகிணி வாங்கி தரதை சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் போல அப்படின்னு மீனாக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையும் ஆதாரமாக மீனா எடுத்து வச்சுக்கிறாங்க. உடனே பாட்டி, மீனா இன்னும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, அந்த ரோகிணியை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு மீனா சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்க முடியும், ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா, நீ வா மீனா, அதான் கிறிஷோட பாட்டியை கவனிக்க அவங்க பொண்ணு ரோகிணி இருக்கால்ல, இனி அவளே பார்த்துப்பா, வீட்டுக்கு வருவாள், அப்போ பேசிக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லி மீனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி, முத்துவோட பாட்டிக்கு உண்மை எல்லாமே தெரியுது, ரோகிணி சொன்னது எல்லாமே பொய், தனக்குன்னு எந்த ஒரு குடும்பமும் இல்லை, யாரும் இல்லைன்னு தான் அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்க போனேன்னு சொல்லதானே நான் போனா போதுன்னு போலீஸ்கிட்ட பேசி ரோகிணியை வெளியில் கொண்டு வர சொன்னேன். ஆனால் அந்த ரோகிணி என்னடானா என்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கா பாத்தியா மீனான்னு சொல்ல, பாட்டி, இந்த ரோகிணியை திருத்தவே முடியாது, சொல்லப்போனால் இவங்க தன்னுடைய பையனையும் கவனிக்கல, அம்மாவையும் கவனிக்கல, இப்போ கூட கிறிஷ் அவங்க அம்மா ரோகிணி கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறான், தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய பையனையே பார்த்துக்காத இந்த ரோகிணி நம்ம வீட்டில இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை போல அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க முத்துவோட பாட்டிக்கிட்ட. அதுக்கு உடனே முத்துவோட பாட்டியும், மீனா, இந்த ரோகிணி மேலே தப்பு இருக்குன்னா அதுக்கு காரணமே விஜயா தானே, இந்த ரோகிணியை ரொம்ப நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது விஜயா, இந்த கல்யாணத்தப்ப நானும் அண்ணாமலையும் எவ்வளவோ சொன்னோம் ரோகிணியை பற்றி விசாரித்து ஒரு நல்ல முடிவாடு விஜயான்னு, நம்ம பேச்சை கேட்கல, இப்போ விஜயா ரோகிணியால் அவமானப்பட்டு நிற்கிறா, நல்லா அனுபவிக்கிறா, ஆனாலும்
ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மறைக்க மாட்டேன்னு ரோகிணி சொல்ல போய் தான் நம்பி மறுபடியும் மனோஜ் கூட ரோகிணி ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு நான் தானே பேசி இங்கே விஜயா மனசையே மாற்றினேன். ஆனால் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னால் தாங்கிக்கவே முடியல. இனி மனோஜோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு இந்த விஜயா எடுத்த முடிவால் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பாட்டி கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே மீனாவும், பாட்டி நீங்கள் என்ன பாட்டி செஞ்சீங்க, இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, விஜயாத்தையை தான் சொல்லணும். இப்போ இந்த ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க, ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆகி நம்ம வீட்டில் இந்த கிறிஷ் தான் ரோகிணியோட பையன்னு சொன்னால் அவங்களால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? ரோகிணியத்தை விஜயாத்தை நினச்சது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்று. ரோகிணி ஆனால் இப்படி நம்மக்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வீட்டுக்கு போய் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்க, அங்கே வந்துட்டு விஜயாவும், அத்தை காஃபி கொண்டு வரட்டுமா, உங்களுக்கு என்னத்தை வேணும், ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. பொறுப்பாக என்கிட்ட பேசுகிற மாதிரி நடிக்காத விஜயா, உன்னால் என்றைக்கும் இந்த வீட்டில் பிரச்சனை தான், எனக்கு சீக்கிரமாக காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா ஏம்மா இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, நீங்கள் கிறிஷோட பாட்டியை பார்க்க தானே மீனா கூட போனீங்க, மீனா ஏதாவது பிரச்சனையாமான்னு கேட்க, எதுவாக இருந்தாலும் பாட்டிக்கிட்டேயே கேட்டுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இரு அண்ணாமலை, இப்போ என்கிட்ட எதுவுமே பேசாத, வீட்டில் எல்லாரும் வரட்டும் அப்புறமா பேசிக்கலான்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க. விஜயா அண்ணாமலைன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பாட்டி கேட்ட மாதிரியே காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனாலும் பாட்டி கோவமாகவே இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. மீனா, என்ன என்ன நடந்தது, என் மாமியார் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காங்க, இவங்க கோவத்தில் இருக்க எல்லா கோவத்தையும் ஏன் மேலே காட்டிகிட்டு இருக்காங்க, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரின்னு சொல்ல, அத்தை நீங்கள் பண்ண தப்பால் தான் இப்போ பாட்டி கோவமாக இருக்காங்க, உங்களுக்கு அப்படி கேள்வி கேட்கணுன்னா பாட்டிக்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்குறீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் த, கோவமாக இருக்கிறது உங்கள் மாமியார் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த மீனா இந்த பேச்சு பேசுகிறா, இவ்வளோ தானே கூட போனால் என்ன நடந்ததுன்னு இந்த மீனா கூட சொல்ல மாட்டேங்கிறாளே, எல்லாம் என் நிலமை தான், இப்போ என் மாமியார் இருக்க போய் என்ன வேணாலும் பேசலான்னு இந்த மீனா நினைக்கிறா, என் மாமியார் ஊருக்கு கிளம்பட்டும் அப்புறம் பேசிக்கிற இந்த மீனா கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து முத்துவும் பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி சாப்பிட்டீங்களா, அங்கே கிறிஷோட பாட்டியை போய் பார்த்தீங்களா, நல்லா இருக்காங்களா, என்னைக்கு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா, கிறிஷ் வேற ரோகிணி கூடவே தான் இருக்கான், இன்றைக்கி கூட இங்கே தன்னுடைய பாட்டியை பார்க்க ரோகிணி கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆமாம் மீனா, என்ன நடந்துச்சு, பாட்டி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன் முத்து அப்படின்னு சொல்ல, மனோஜும் ரோகிணியும் உள்ளே வராங்க. என்ன பாட்டி சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சாப்பிட்டுட்டேன், ஏமா ரோகிணி இன்னைக்கு கிறிஷை கூட்டிகிட்டு போனல அப்படின்னு சொல்ல, ஆமாம் கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தோன்னு சொல்லும்போது, சரிதாம்மா நாங்களும் அங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்ட உடனே, யார் கூட வந்தீங்க, எப்போ வந்தீங்க, நீங்கள் வந்ததை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரோகிணி ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. உடனே மீனாவும், நீங்களும் கிறிஷும் அங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோம், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால தான் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரோகிணி அப்படின்னு சொல்லவும், மீனா சொன்னதை கேட்டுட்டு ரோகிணி திருன்னு முடிக்கிறாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டாங்களா, மீனா தான் அப்போ பாட்டியை கூப்பிட்டு வந்தாங்களா, வசமாக மாட்டிக்கிட்டேன், பாட்டி இங்கே எதுக்கு வந்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ ஏற்கனவே பிரச்சனை முடிஞ்சு பாட்டியால் தான் நான் மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வந்தேன்னு நினச்சா, இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா, என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்க, நீதாம்மா சொல்லணும், உண்மையாகவே இந்த கிறிஷோட பாட்டி உனக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, மீனா முத்துவால தான் தெரியும், கிறிஷோட பாட்டி அவ்வளவு தான், அது மட்டும் இல்லை விஜயாத்தை என்ன தான் கிறிஷை கூட்டிகிட்டு போய் அப்பப்போ பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதான் நான் போனேன், மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, பாட்டி மெதுவாக எந்திரிச்சு ரோகிணி பொய் சொல்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் அங்கே மனோஜ் எல்லாரும் முன்னாடியுமே ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. என்ன பேசிகிட்டு இருக்க, எவ்வளோதான் பொய் சொல்வ, நீ உன் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததையும் பார்த்தேன், உன் பையன் கிறிஷ் கிட்ட பேசிகிட்டு இருந்ததையும் பார்த்தேன், இவன் தானே உன் பையன் கிறிஷு, அப்புறம் யாருன்னே தெரியாது அப்படின்னு அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற, இதை நான் நம்பணுமா அப்படி பாட்டி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, நீங்கள் நான் பேசிகிட்டு இருந்ததை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல், அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே, எனக்கு அம்மா அப்பான்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, அவங்கள அம்மானு கூப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. உடனே பாட்டி, அது சரிதான் ரோகிணி, அவங்கள நீ அம்மானு கூப்பிட்டா தப்பு இல்லை, ஆனால் கிறிஷ் ஒன்று அம்மானு கூப்பிட்டா தப்பு தானே, அதுக்கு பதில் சொல்லு, கிறிஷ் எதுக்கு ஒன்று அம்மானு கூப்பிட்டா, நீயும்
இங்கே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் உன் அம்மா கிட்ட உரிமையோட சொல்லிட்டு இருந்த. நானே உங்களை நாளைக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேம்மா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிறேன், முத்து மீனா கிட்ட இனி பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்கன்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தேன். உன் பையனை நாளைக்கு நானே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொன்னியே. எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது, வேணும்னா பார்க்குறியா? மீனா உன் ஃபோனை கொடு அப்படின்னு பாட்டி கேட்க, மீனா ஏற்கனவே இப்படி தான் ரோகிணி பொய் சொல்லி அப்புறம் இந்த மாதிரி எதிர்த்து பேசுவாங்க, நடந்த உண்மையை மறைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பொய் சொல்லுவாங்கன்றதுக்காக பேசுனது, அங்கே நடந்தது என்னன்னு எல்லாத்தையும் மீனா தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சதால பாட்டி கேட்ட உடனே அதை எடுத்து அப்படியே பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க மீனா. உடனே எல்லார் முன்னாடியும் பாட்டி அந்த ஆதாரத்தையும் காமிக்க, ரோகிணி அப்போ நான் என்னென்ன பேசினேன்னு எல்லாமே ஆதாரத்தோடு இவங்கக்கிட்ட இருக்கா, இனி உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை போலையே, நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு நினச்சேன், ஆனால் பாட்டி ரொம்ப தெளிவால இருந்திருக்காங்க. இதுலேயும் நான் தான் இந்த மீனாவும் பாட்டியும் வந்தது தெரியாமல் என் அம்மா கிட்ட பேசி அழுதுகிட்டே இருந்திருக்கேன். விஜயாத்தை செஞ்ச பிரச்சனைன்னு எல்லாத்தையும் வேற பேசியிருக்கேனே, ஆதாரத்தை இப்படி காட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு ரோகிணி நினச்சிக்கிட்டே மனோஜை பார்க்க, உடனே மனோஜும், என்ன ரோகிணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உங்கள் அம்மாவை நீ உரிமையோட தான் கூப்பிட்டு பேசியிருக்க, உன் அம்மாவையும் உன் பையனை பார்க்க வேற கூப்பிட்டு போயிருக்கியே, இப்போ இதுக்கு என்ன பதில் தான் சொல்ல போற? என்ன சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்கிற? எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது, எதுக்கு கிறிஷ் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை? கிறிஷ் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது, கிறிஷ் இந்த வீட்டில் தங்கணும்னு கிறிஷுக்கு என்னையும் சப்போர்ட் பண்ண வச்சதுன்னு, கிறிஷுக்கு சாப்பிட வாங்கி தரதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சல, உன் பையனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் அப்படி தானே? நீ இப்படி என்னை ஏமாத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு நான் உன்னை சந்தேகப்படாமல் எல்லாமே நான் செஞ்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, பாட்டி அதுவும் வந்து உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீ யார், எப்படி என்னை ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உன்னை நான் நம்புவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்டு கோவமாக பேச, மனோஜ் பொறுமையாக இரு மனோஜ், கோவப்படாத மனோஜ்னு சொல்ல, உடனே விஜயாவும், என்ன மனோஜை கோவப்படாதன்னு சொல்கிற, நீ அப்படிப்பட்ட வேலையை தானே செஞ்சுருக்க, இன்னும் மனோஜ் மேலே உனக்கு உரிமை வேற இருக்கா? ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிருந்ததா அப்படின்னு கேட்க, விஜயா ஆண்டி கல்யாணம் ஆச்சு, ஆனால் நான் சந்தோஷமாகவே அந்த வாழ்க்கையை வாழலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வாழ்க்கை வேண்டான்னு நான் வந்து தனியாக தான் வேலை செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் பையனுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் நான் தனியாக தான் இருந்தேன். என்னைக்கு மனோஜை பார்த்தனோ அன்னைக்கே மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இதை பற்றின உண்மையெல்லாம் சொல்லாமல் நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என் மேலே தப்பு இருக்குது, நான் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன். பாட்டி நீங்கள் தான் பாட்டி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இப்படி உண்மையவே சொல்லிட்டேன். கிறிஷ் என்னுடைய பையன்தான், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிறிஷோட பாட்டி என் அம்மா தான், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன தான் எனக்குன்னு என் அம்மாவும் பையனும் இருந்தாலும் நான் மனோஜை தான் நம்பியிருக்கேன். மனோஜ்காக தான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே நான் விஜயாத்துக்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன். என் அம்மாவுக்கும் என் பையனுக்கும் பெருசாக நான் எதுவுமே செய்யலை பாட்டி, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கோங்க பாட்டின்னு சொல்ல, பாட்டி கோவத்தில் இங்கே ரோகிணியை வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் விஜயா செஞ்ச தப்பால் தான் ரோகிணி இவ்வளோ தைரியமாக பொய் சொல்லியிருக்கா. இதில் ரோகிணி மேலே தப்பு இருக்குன்னு திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தான். ரோகிணி விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. அதுலேயும் பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சதால அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே முத்துவும், என்ன பாட்டி இது இவ்வளோ தைரியமாக பார்லலம்மா உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. மனோஜ் என்னது இது, இந்த ரோகிணியை பற்றி நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருந்தியா, இல்லை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அம்மாவையும் இந்த ரோகிணி மாதிரியே ஏமாத்தினியான்னு கேட்க, முத்து நீ இப்படி பேசாத, எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியவே தெரியாது. நான் இதுக்கு அம்மாவை ஏமாத்துனதெல்லாம் இந்த ரோகிணி தான். உண்மையாகவே இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருந்தும் நான் ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ணுற ஒரு எண்ணத்துலையும் இல்லவே இல்லை அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ். உடனே அண்ணாமலை, பார்த்தீங்களாமா ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு, தன்னுடைய பையனே இங்கே வந்து நம்ம வீட்டில் தங்கியிருந்திருக்கான், ஆனால் யாரோன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒன்றும் கவனிக்காமல் எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு, எப்படிமா அந்த ரோகிணியை நம்பி இந்த வீட்டில் தங்க வைக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. மனோஜையும் விஜயாவையும் திட்டினாலும் இந்த ரோகிணியாவது உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லம்மா. எல்லாரையும் ஏமாத்துறோன்னு நினச்சிட்டு விஜயாவும் மனோஜும் ஏமாறுவாங்கன்னு நினச்சி திட்டம் போட்ட ரோகிணி குடும்பத்தையெல்லாம் ஏமாத்திருக்கா. இவ சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கேம்மா. ஒன்று இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணும் விஜயா, இல்லை நான் எங்கள் அம்மா கூட கிளம்பி ஊருக்கு போகிறேன்.
இந்த மாதிரி பிரச்சனையில் நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். என் பசங்க எல்லாரும் இப்போ குடும்பமாயிட்டாங்க. ஆனால் இப்பயும் இந்த ரோகிணி செய்கிறத என்னால் தாங்கிக்க முடியல. ஏமா ரோகிணி இப்படி இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் யாருக்குமே பிடிக்கலையா? இப்படி ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்க. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. சொல்லப்போனால் ரோகிணி, நீயும் செஞ்சது தப்பு, உங்கள் அம்மாவும் உண்மையை மறைச்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோவமாக பேச, இங்கே உடனே மனோஜும், இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருந்தா நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். ரோகிணியை முதல்ல சொன்ன பொய்க்காகவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். இனி என் அம்மாவையும் இல்லை என்னையோ யாரும் தப்பாக பேச வேண்டாம். ரோகிணியை நம்பினது எங்கள் தப்பு தான். அதுக்காக ரோகிணி சொன்ன பொய்க்காகலாம் நாங்கள் அவமானப்பட்டு நிற்க முடியாதுல்ல. அவள் ஏன் கூட வாழணும்னு நினச்சி இங்கே வந்தாளா இல்லை வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு வந்தாளான்னு தெரியாது. ஆனால் பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பாட்டி காமிச்ச ஆதாரத்தை பார்த்து மனோஜ் இப்படி ஒரு முடிவெடுக்க, உடனே விஜயாவும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இந்த ரோகிணி சொன்ன பொய்க்காகவும் செஞ்ச தப்புக்காகவும் என் மாமியார் என்ன வெளுத்து வாங்குறாங்க, என்ன அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். இவன் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, உடனே பாட்டியும், பாத்தியா விஜயா, நீ தேவையில்லாமல் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்த. பொறுப்பாக இருக்கிற மீனாவை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை. இப்போ ரோகிணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீ என்ன முடிவெடுக்க போகிற? நீ பாட்டுக்கு அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்ல, நான் என்னத்தை சொல்ல முடியும்? அதான் மனோஜ் எடுத்த முடிவு தான் என்னுடைய முடிவு. இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டோம். இந்த ரோகிணியை நம்பிலாம் இந்த வீட்டில் நாங்கள் தங்கக்கூட முடியாது. அப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கா. அதுலேயும் இவங்க அம்மா எத்தனை முறை அந்த மீனா முத்து கூட இங்கே வந்திருக்காங்க. வந்தப்பெல்லாம் அந்த ரோகிணியை கண்டுக்கிட்டதே இல்லை. யாருன்னு தெரியாத மாதிரி 2 பேரும் நடிச்சு ஏமாத்திருக்காங்க. இவங்களை நம்பவே முடியாது. இந்த ரோகிணி தானே பெரிய தப்பு செஞ்சுருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்க. நீங்களே அதை செஞ்சாதான் சரியாக இருக்கும். போன தடவை நான் வெளியில் அனுப்புனேன். அப்போ நீங்கள் என்கிட்ட பேசி என்ன சமாதானப்படுத்துனீங்க? ரோகிணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் பக்கம் தப்பு இருக்குன்னு? இதில் ஏன் என்ன அவமானப்படுத்துறீங்க? நான் ஏதோ தெரியாமல் ஒரு முடிவெடுத்தேன், இந்த ரோகிணி வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு. அதுக்காக எப்பயுமே நான் அவமானப்பட்டு தான் நிற்கணுமான விஜயாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே உடனே பாட்டியும், மீனா இந்த வீட்டோட பொறுப்பான மருமக. அதனால தான் இன்னும் முத்துவை விட்டு கொடுக்காம பொய் சொல்லி ஏமாத்தாமல் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு முத்துவுக்கு உதவி செய்ய வெளியிலே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு மருமகளாக இந்த ரோகிணி மாறவே மாட்டா. இந்த ரோகிணியை மட்டும் இல்லை, விஜயாவையும் திருத்த முடியாது. இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருந்தால் மற்ற யாரும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா விஜயா மருமக 3 பேரையும் நல்லா பார்த்துக்கிட்டதே இல்லை. இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்த மருமகளா பொறுப்பா இல்லை. இப்படிப்பட்டவங்க ஏன் இந்த வீட்டில் இருக்கணும்? ஏன் இவங்களை விட்டுட்டு நம்ம வெளியில் போகணும்? ஏன் அண்ணாமலை, கஷ்டப்பட்டு இது நீ கட்டின வீடு. இடம் வேணும்னா விஜயாவோட இடமா இருந்திருக்கலாம். ஆனால் நீ வீடு கட்டலைன்னா எப்படி இருந்திருக்க முடியும்? அதனால் விஜயாவும் ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இனியும் யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணவும் விரும்பலை. என்னைக்கு ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க பையன் இருக்காங்கன்ற ஆதாரத்தை நான் பார்த்தனோ அப்போவே தெளிவாக முடிவெடுத்துட்டேன். விஜயாவையும் ரோகிணியவும் இனி நம்பக்கூடாதுன்னு. அதனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் தப்பு செஞ்சது விஜயாவும் இந்த ரோகிணியும் தான். நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க. ஏன் நான் இந்த முடிவு எடுத்தேன்னா, நானும் மீனாவும் அங்கே போய் பார்த்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு வந்தோம். அந்த ஆதாரத்தை காமிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், தன்னை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, உண்மையை மறைக்கணும்னு ரோகிணி நிறையா பொய் சொல்லிகிட்டே இருக்கா. இனி ரோகிணியை நம்பக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன். ரோகிணி என்ன சொன்னாலும் அதில் உண்மை இருக்கவே இருக்காது. மனோஜ், இந்த ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா உனக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு இவங்க கூடயே நீ வெளியில் போயிருன்னு நான் ஒரு முடிவு எடுத்துருவேன். அதனால் அமைதியாக இரு, புரியுதா? விஜயா, ரோகிணி, தப்பு செஞ்ச 2 பேரும் இந்த வீட்டில் இருக்காதீங்க. இந்த வீட்டோட பொறுப்பான மருமகனா அது மீனா தான். அதனால் நான் கண்டிப்பாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஒரு பெரிய உதவி செய்கிறதுக்காக தான் வந்தேன். மீனா, முத்து, உங்களுக்குன்னு என் சொத்தையே நான் எழுதி வைக்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முத்து, சவாரிக்கு போய் பெருசாக நீ சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியும். மீனா உதவி செய்கிறதுனால தான் எப்படியோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்காக ஏதாவது ஒரு புது பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையோ ஆரம்பித்து நீங்கள் முன்னேறணும். அதுக்காக நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒத்துமையாகவும் இருக்கிறதுனால இந்த வீட்டில் நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். பொறுப்பான மருமக மீனாவுக்கும் என் பேரன் முத்துவுக்கும் என்னுடைய சொத்தை நான் தரப்போகிறேன். அதே மாதிரி ரவிக்கும் கண்டிப்பாக தருவேன். ஆனால் அவங்க என் பேச்சை கேட்கணும்.
ஆனால் தப்பு செஞ்ச யாருக்கும் இதில் எந்த ஒரு உரிமையும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும், என்ன பாட்டி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இப்போ போய் சொத்தெல்லாம் உங்களுக்கே தரேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு முன்னேறுவோம் பாட்டி, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. உன் மேலேயும் முத்து மேலேயும் எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இத்தனை நாள் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது நீங்கள் தான். நீங்கள் முன்னேறணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லையேன்னு சொல்ல உடனே ரவியும் ஸ்ருதியும், வாங்கிக்குங்க மீனா, அது மட்டும் இல்லை பாட்டியே சந்தோஷமாக இப்படி உங்களுக்கு தராங்கல்ல, நீங்கள் தான் கண்டிப்பாக இதை வாங்கிக்கணும். இதனால் நீங்கள் முன்னேறணும், அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். இந்த மனோஜ் ரோகிணின்னு 2 பேரும் நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக என்னவோ அவங்க இருக்கிற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்க. உண்மையாகவே இந்த குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது முத்து நீங்களும் மீனா நீங்களும் தான். அப்போ பாட்டி இதை உங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க, இதை நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்ல முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக பாட்டி கொடுத்த பரிசை வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்பட்டாலும் விஜயா கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பாட்டி பேசின பேச்சால் இங்கே வேற வழி இல்லாமல் ரோகிணியும் மீனாவையும் பாட்டி வெளியில் அனுப்ப இங்கே மீனாவும் முத்துவும் இதை பார்த்து மனசு வேதனைப்பட்டாலும் பாட்டி செஞ்ச உதவியால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பாட்டியே பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பாட்டியாலேயே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, அதுவும் என்னால் விஜயா அத்தைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நாங்கள் 2 பேருமே அங்கேருந்து வந்துட்டோமே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மீனாவும் முத்துவும் தான். வேணும்னு என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. இனி மனோஜும் என்னை பார்க்க வரமாட்டார். நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் இவ்வளோ பொய் சொன்னேன். ஆனால் பாட்டி இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இந்த மீனாவும் என் மாமியாரும் இப்படி என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா.